ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் இது நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அது அப்படி இல்ல. அது எப்படி ஈஸியா படிக்கிறது, அது எப்படி பேப்பர்ல எக்ஸிக்யூட் பண்றது நான் இந்த ரீல்ல சொல்லி தர போறேன். ஆன்டி மலேரியல் ட்ரக் இதுல இம்பார்ட்டன்ட் ட்ரக் தான் குளோரோகுயின். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா குளோரோகுயின் வந்து ஆசிபாக்டீரியா ஆஃப் பாராசைட் உள்ள என்டர் ஆயிட்டு ட்ரக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. யூஸ்வலா ஹீமோ வந்து ஹீமோடாக்சினா மாறும், அது நான் டாக்சிக் ஃபார்ம். ஆனா இங்க ட்ரக் வந்து ஹீம் கூட ஃபார்ம் ஆகி ஒரு ட்ரக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதனால பிளாஸ்மோடியல் மெம்பரேன் ரப்சர் ஆகுது. இது வந்து ஒரு சைட்டோடாக்சிசிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மோகைனடிக்ஸ் as well as ஏடிஎம்கே பார்ட்டி இதான் நியூமோனிக்ஸ். ஏ வந்து அப்சார்ப்ஷன் வெல் அப்சர்வ்ட் ஆஃப்டர் ஓரல் அண்ட் பேரண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். டி வந்து டிஸ்ட்ரிபியூஷன். எம் வந்து மெட்டபாலைசேஷன் லிவர். இ வந்து எக்ஸ்கிரீஷன் மெயின்லி இன் யூரின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இதோட நியூமோனிக்ஸ் பாத்தீங்கன்னா குளோர். சி வந்து கன்வல்ஷன் கன்ஃபியூஷன் அண்ட் கார்டியக் அரித்மியாஸ். ஹே வந்து ஹெட்ஏக். முக்கியமா லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்தல்மிக் எக்ஸாமினேஷன் பண்ணணும் 3 to 6 monthsல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓ வந்து ஓட்டோடாக்சிசிட்டி, ஆர் வந்து ரெட்டினோபதி as well as ஸ்கின் ரேஷஸ். இதோட கான்ட்ராண்டிகேஷன் எபிலெக்சி பேஷன் தரக்கூடாது as well as வந்து மெஃப்ளோகுயின் கூட சேர்த்து கொடுக்கக்கூடாது. யூசஸ் பாத்தீங்கன்னா இது மலேரியல் ட்ரக்ஸ், அதனால மலேரியானே வச்சுக்கலாம். எம் வந்து மலேரியா, ஏ வந்து அமிபிக் லிவர் ஆப்சஸ், எல் வந்து லெப்ரா ரியாக்ஷன், ஏ வந்து அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அண்ட் முக்கியமா ஆர் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது ஒரு முக்கியமான யூசஸ். அண்ட் ஐ வந்து இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியஸ், ஏ வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அது வந்து எஸ்எல்இ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட். இல்ல முக்கியமான ரெஜிமெண்ட் தான் ஏசிடி ரெஜிமெண்ட். மொத்தம் 4 ரெஜிமெண்ட் இருக்கு. இல்ல ஆர்டிசோனேட்டும் பிரிமாக்வைனும் கான்ஸ்டன்டா வரப்போகுது. ஆர்டிசோனேட் பாத்தீங்கன்னா 100 mg பிடி 3 days கொடுக்குறாங்க. வேற பிரிமாக்வைன் வந்து 0.75 mg பர் கேஜி பாடி வெயிட்ல சிங்கிள் டேஸ்ல டே 2 கொடுக்குறாங்க. எல்லா ரெஜிமெண்ட்லயும் பிரிமாக்வைன் சேமா தான் வரப்போகுது. இதுல நடுவில் இருக்கிற ட்ரக் தான் மாறப்போகுது. அதனோட நியூமோனிக்ஸ் தான் ஸ்மால். எஸ் வந்து சல்ஃபோடாக்சைன் அண்ட் பைரிமெத்தமைன் 1500 mg அண்ட் 75 mg சிங்கிள் டோஸ்ல கொடுக்குறாங்க. டே 1ல கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம், அதனால மெஃப்ளோகுயின் இங்க 1500 ஆஃபா பாத்தீங்கன்னா 750 mg. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ அமோடியோகுயின் இங்க பாத்தீங்கன்னா 10 mg பர் கேஜி பாடி வெயிட்ல கொடுக்குறாங்க. as well as அது வந்து ஓடில கொடுக்குறாங்க 3 days கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிசோனேட்க்கு பதில் இங்க ஆர்டி மீத்தர். எல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா லியூமிஃபான்டைன், இது வந்து ஆர்டி மீத்தர் வந்து 20 mg கொடுக்குறாங்க. லியூமிஃபான்டைன் வந்து 120 mg கொடுக்குறாங்க. 20 3 days கொடுக்குறாங்க.